அன்னைக்கு பொழுது ரொம்பவும் பிரகாசமா விடிஞ்சது. காலையில சீக்கிரமா கண் வச்ச பறவைகள் எல்லாரும் உணவு தேட பறந்து போனாங்க. அதே சமயம் ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களோட வீட்டுல கண் வச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. சோனா, இன்னைக்கு நான் மரக்கட்டைகளை சேகரிக்க பக்கத்து காடு வரைக்கும் போறேன். இப்பவே கிளம்புனாதான் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். குக்குவோட அப்பா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, என்னன்னா குக்கு எழுந்திரிச்சிருவான். அப்புறம் அவனும் உங்க கூட வரேன்னு அடம் பிடிப்பான். நேத்து கூட இப்படிதான், நீங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். சோனா, இந்த காட்டுக்குள்ளேயே மரம் வெட்டுற மாதிரி இருந்தா நான் குக்குவை அழைச்சிக்கிட்டு போயிடுவேன். இங்க இருந்து ரொம்ப தூரம் போகிறதால தான் அவனை என்னால அழைச்சிக்கிட்டு போக முடியல. இன்னைக்கு நான் சீக்கிரமா திரும்பி வந்துட்டேன்னா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு வருவோம். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு கோடாரிய தூக்கிட்டு புறாவை பார்க்க பறந்து போச்சு. ராணா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? சரி சரி, லேட்டானதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நாம கிளம்ப இன்னும் லேட் ஆயிடும். சீக்கிரமா கிளம்பு. பிறகு புறாவும் ராணா குருவியும் பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு பக்கத்து காட்டுக்கு போய் சேர்ந்த இவங்க அங்க இருந்த காஞ்ச மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. ராணா குருவியும் புறாவும் இப்படி மரம் வெட்டின சத்தம் அந்த காட்டோட ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்டுச்சு. காலுஜி, நம்ம காட்டுல யாரோ மரத்தை வெட்டுற சத்தம் கேக்குது. கோரி, காலையில இவ்வளவு சீக்கிரமா வந்து மரத்தை வெட்டுறாங்கன்னா கண்டிப்பா இவங்க நம்ம காட்டை சேர்ந்த பறவைகளா இருக்க மாட்டாங்க. பக்கத்து காட்டுல இருந்து தான் வந்திருக்கணும். இரு, அது யாருன்னு போய் பார்த்து அவங்கள விரட்டி விட்டுட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காக வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. நிப்பாட்டு நிப்பாட்டு, யாரு நீங்க? யார கேட்டுக்கிட்டு இங்க உள்ள மரத்தை வெட்டுறீங்க? நாங்க போன மாசம் கூட இங்க இருந்து மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனோம். ஆமா, காட்டுல உள்ள மரங்களை வெட்டுறதுக்கு நாங்க யார கேட்கணும்? இங்க பாருங்க, இந்த பகுதியில் உள்ள எல்லா மரமும் எங்களோடது. எங்களை கேட்காம இங்க உள்ள மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாது. அதையும் மீறி வெட்டினீங்கன்னா வெட்டனா என்ன பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியும்? புறா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. நாம இங்க மரம் வெட்ட தான் வந்தோம், சண்டை போட வரல. நாம வேற பக்கம் போய் நமக்கு தேவையான மரத்தை வெட்டிப்போம். இங்க உள்ள மரத்தை வெட்ட வேண்டாம். ராணா குருவி புறாவை இப்படி சமாதானப்படுத்தி வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. இந்த சமயத்துல கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. காலுஜி, யாரு இங்க வந்து மரத்தை எல்லாம் வெட்டினது? பக்கத்து காட்டுல இருந்து ஒரு புறாவும் ஒரு குருவியும் வந்து மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் சத்தம் போட்டு அவங்க 2 பேரையும் விரட்டி விட்டேன். காலுஜி, நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பறவைகள் இங்க வந்து மரம் வெட்ட வந்தாங்கன்னா அவங்க வெட்டி முடிக்கிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். அவங்க வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள விரட்டி விட்டுட்டு அந்த மரத்துண்டுகளை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். கோரி, உன்னோட ஐடியாவை நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போகுது. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச தூரம் பறந்து போனதும் ராணா குருவியும் புறாவும் ஒரு பெரிய காஞ்சி போன மரம் இருக்கிறத பார்த்தாங்க. ராணா, இது நல்ல பெரிய மரம். ஆனா இப்படி ஒரு மரத்தை நான் இது வரைக்கும் நம்ம காட்டுல பார்த்ததே இல்ல. புறா, இந்த மரம் புதுசா தான் இருக்கு. நான் கூட இந்த மரத்தை நம்ம காட்டுலன்னு இல்ல, எங்கேயுமே பார்த்தது இல்ல. சரி சரி, நாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். வந்த வேலையை ஆரம்பிப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா, அப்பா இன்னைக்கும் மரம் வெட்ட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. குக்கு, கவலைப்படாத, நம்ம 3 பேரும் இன்னைக்கு அப்பா மரம் வெட்டுற இடத்துக்கு போவோம். அப்படி போனா அவங்களுக்கும் அது சர்ப்ரைஸா இருக்கும். அம்மா, அப்பா எங்க போய் மரம் வெட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், புறாவுக்குள்ளும் அப்பாவும் பேசிக்கிறத வச்சு அந்த இடம் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்டுட்டு குழந்தைகள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. இந்த சமயத்துல ராணா குருவியும் புறாவும் தங்களுக்கு தேவையான அளவுக்கு மரக்கட்டைகளை வெட்டி முடிச்சிருந்தாங்க. இவங்க தன்னோட காட்டுக்கு கிளம்ப நினைக்கிற சமயத்துல சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போய் சேர்ந்துடுச்சு. அப்பா அப்பா, உங்களை பார்க்க நாங்களே வந்துட்டோம். தன்னோட குழந்தைங்களை இந்த இடத்துல பார்ப்போம்னு ராணா குருவி எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அது தன்னோட குழந்தைங்களை ரொம்பவும் சந்தோஷத்தோட தூக்கி அணைச்சிக்கிச்சு. உங்களை இங்க பாப்போன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோனா, நாங்க இங்கதான் இருக்கோம்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நீங்க எங்க போய் மரம் வெட்டுவீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ராணா, இங்க பக்கத்துல ஒரு அருவிக்கரை இருக்கு. பாக்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கும். இப்ப அங்க போனா பழங்களும் கிடைக்கும். சரி, எல்லாரும் வாங்க, நாம அந்த அருவிக்கரைக்கு போயிட்டு வருவோம். ராணாஜி, இந்த மரக்கட்டைகளை என்ன பண்றது? இதையும் நீங்க தூக்கிட்டு வரணுமா? இல்ல இல்ல, இந்த மரக்கட்டைகள் இங்கேயே இருக்கட்டும். நாம திரும்பி போறப்ப இதை வந்து எடுத்துக்கிட்டு போகலாம்.
இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு மரக்கட்டைகளை அங்கேயே வச்சுட்டு அருவிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க அருவிக்கரையில கொஞ்ச நேரம் உட்காந்து ஆனந்தமா காத்து வாங்கினாங்க. பிறகு அங்க உள்ள இனிப்பான பழங்களை சாப்பிட்டு தங்களுடைய பசிய போக்கிட்டாங்க. குக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க அப்பா என்னை இந்த இடத்துக்கு நிறைய தடவை அழைச்சிக்கிட்டு வந்திருக்காரு. அப்பா, நீங்க எங்க கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி உங்க அப்பாவும் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்களா? குக்கு, உங்க அப்பான்னு இல்ல, எல்லாருமே உங்க குழந்தைகிட்ட அன்பா தான் இருப்பாங்க. சரி சரி, பேசுனது போதும், வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அப்பதான் இருட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக முடியும். இப்படி பேசிக்கிட்ட எல்லாரும் பிறகு மரக்கட்டைகள் இருந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. ஆனா இவங்க போனப்ப அந்த இடத்துல மரக்கட்டைகள் இல்ல, அதை யாரோ ஏற்கனவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ராணாஜி, நாம இங்க வச்சுட்டு போன மரக்கட்டைகளை யார் எடுத்துட்டு போயிருப்பா? ராணா, எனக்கு என்னவோ அந்த காகத்து மேலதான் சந்தேகமா இருக்கு. நம்மள விரட்டி விட்ட காகம் தான் இந்த மரக்கட்டைகளையும் எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். சரி, அப்பனா எல்லாரும் வாங்க, அது வீடு இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கும், அங்க போய் பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க எல்லாரும் பிறகு காலத்தோட வீட்டை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போனவங்க ஒரு வீட்டுக்கு முன்னால மரக்கட்டைகள் இருக்கிறத பாத்துட்டாங்க. உடனே எல்லாரும் அந்த வீட்டுக்கு போனாங்க. காகமே, இந்த மரக்கட்டையை நாங்க தான் வெட்டி வச்சிருந்தோம். இதை எதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க? ஆமா, உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த பகுதியில் உள்ள எல்லா மரமும் எங்களுக்கு தான் சொந்தம். அதை நாங்க மட்டும்தான் வெட்டுவோம். அடுத்தவங்களோட பொருளை இப்படி அனுமதி இல்லாம தூக்கிட்டு வர்றது நல்ல பழக்கம் கிடையாது. இவங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்த கோரிக்காகவும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. இங்க பாருங்க டீச்சர், எது நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீங்க ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மரக்கட்டை மேல கைய வச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் என்ன நடக்கும்னு. இதோ இப்பவே நான் இந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு போவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. புறான்னா, இந்த கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட காகங்கள் கிட்ட இருந்து இந்த மரக்கட்டைகளை நாம எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தா இவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். வாங்க, இந்த மரக்கட்டைகளை இங்கேயே விட்டுட்டு நம்ம போயிடுவோம். விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. பிறகு சோனா குருவியோட பேச்சை கேட்ட இவங்க எல்லாரும் அங்க இருந்து பறந்து போனாங்க. பயந்து போயிட்டாங்க, எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. காலுஜி, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நம்ம காடுன்னு இல்ல, பக்கத்து காட்டுல இருந்து வர பறவைகள் கூட நம்மள பார்த்து பயந்து போய் ஓடிடுவாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் 2 பேர் அங்க வந்தாங்க. ஆமா, இந்த மரக்கட்டைகள் யாரோடது? இந்த மரக்கட்டைகள் எங்களோடது, இதுல வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படியா? அப்படின்னா இந்த மரத்தை வெட்டினது நீங்க தானா? ஆமா, நாங்க தான் வெட்டினோம். எங்களுக்கு இந்த மரக்கட்டைகள் தேவைப்பட்டுச்சு, அதனால நாங்க வெட்டி எடுத்துக்கிட்டோம். ஆஹா, இந்த மாதிரி இதுவரைக்கும் எங்க கிட்ட யாரும் உண்மையை ஒத்துக்கிட்டதே கிடையாது. இப்படி சொன்ன அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பிறகு மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டாரு. கான்ஸ்டபிள்ஸ், எல்லாரும் வாங்க, இந்த 2 காகங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. உடனே அங்க இருந்த போலீஸ் வந்து காங்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணினாங்க. ஐயா, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? எதுக்காக எங்களை கைது பண்றீங்க? இந்த காஞ்சி போன மரத்தை வெட்டினது ஒரு தப்பா? சாதாரண மரத்தை வெட்டலாம், ஆனா சந்தன மரத்தை வெட்டக்கூடாது. அது பெரிய தப்பு. இதுக்காக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இப்படி சொன்ன அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பிறகு காங்களை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாரு. இதே சமயத்துல தங்களுடைய காட்டுக்குள்ளேயே ஒரு காஞ்சி போன மரம் இருக்கிறத பார்த்த பறவைகள் அங்க போய் உட்கார்ந்தாங்க. ராணாஜி, அங்க பாருங்க, நம்ம காட்டுக்குள்ளே நல்ல காஞ்சி போன மரம் இருக்கு. நாம இதை வெட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஆமா, இங்க நாம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. நம்மள யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. இப்படி பேசிக்கிட்ட இவங்க அங்கிருந்து காஞ்சி போன மரத்தை சந்தோஷமா வெட்ட ஆரம்பிச்சாங்க.